35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள். நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு நீங்கள் ஏன் கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் கூப்பிடல, நீங்கள் ஒரு தனி ட்ராக் போட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கடிஞ்சேவும் அமித்ஷா பேசியிருக்காரு போல். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கட்சி ஆரம்பத்துலேருந்து கொங்கு பகுதிகளில் இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அண்ணாமலை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருமே கொங்கு பகுதி சேர்ந்த ஆள் தான் இருப்பாங்க. இப்போ அதை நீங்கள் புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, பூத் கமிட்டிலையும் பெருசாக பூத் கமிட்டி மாநாட்டிலையும் பெருசாக மாஸ்க் காட்டப்படல. பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடு நடந்த அந்த விஷுவல் பெருசாக எந்த சேனலையும் வந்திருக்காது. இது என்னென்னா, அண்ணாமலை உருவாக்கி வச்சிருக்காரு ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு இவரோட ஜெல்லாக மாட்டேங்குது, நயினாரோட ஜெல்லாக மாட்டேங்குது. இது ஒரு சின்ன ஒரு பூசல் போயிட்டே இருக்குது. இந்த பூசலுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ சமீபத்தில் பூத் கமிட்டி மாநாடு நடந்தது. பெருசாக அவரால் ஆர்கனைஸ் பண்ண முடியல, அது ஒரு பெரிய அப்செட்டு. அதற்கு பிறகு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பார்ட்டியில் அந்த சீனியர் லீடர் அண்ணா நயினார் நாகேந்திரன் கூட பெருசாக ஜெல்லாக மாட்டேங்கிறாங்க. நயினார் இவர் வானதி சீனிவாசனும் ஏழுமுருகனும் பெருசாக ஜெல்லாக. திரும்ப அவரும் சொல்கிறார் கூட்டணி ஆட்சி தாங்கிறத அமித்ஷா திரும்பவும் சொல்கிறார். திரும்ப பேசுறீங்க திரும்ப அவர் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். நீங்கள் அதே அதிமுக கட்டுன்னு வச்சுங்க. அப்படியே இல்லைங்க, அதிமுக பாஜக கூட்டணி நாங்கள் தாங்க முதலமைச்சர் அப்படிம்பாங்க. அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதிமுக பாஜக உள்ள கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி? 50க்கும் மேற்பட்ட உலக நாடுகளில் 100 கோடிக்கும் அதிகமான ஆகாயம் தமிழ் பார்வையாளர்களுக்கு பேரன்பும் திருநன்றியும். ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்ம பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எதிர்வரக்கூடிய எலெக்ஷனை நோக்கி எக்கச்சக்கமான பிரச்சாரங்கள் ஆன்லைன் மூலமாகவும் சரி ஆஃப்லைன்லேயும் சரி நடந்துகிட்டு இருக்குது. அதில் பல்வேறு கட்சிகள் ஒரு மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாலும் பாஜக அவங்க சார்பில் பிரச்சாரம் நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்காங்க. சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் பேசியிருந்தாங்க. அதில் என்ன அப்படின்னா, ரொம்ப பரவலாக கேள்விப்படுற ஒரு செய்தி அமித்ஷா அவர்களுக்கு ஒரு சின்ன மனக்கசப்பு. நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய வீட்டில் நடந்த அந்த டீ பார்ட்டியில் சில முக்கியஸ்தர்கள் பாஜக சேர்ந்தவங்க கலந்துக்கல அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. இந்த கருத்து உண்மையா? என்னுடைய பின்னணி என்ன சார்? இல்லை, பாஜக நம்ம பாஜக இந்த இடத்துல நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழ்நாட்டில் அவங்க ஒரு ஆட்சியில் இருந்ததில்லை, எதிர்கட்சியாக கூட இருந்ததில்லை. அவங்க மத்தியில் ஆட்சிக்கு கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆக போகுது. இந்த 11 வருஷமாக தமிழ்நாட்டை குறி வைக்கிறாங்க. அதாவது அவங்க பெருசாக அங்கே தமிழ்நாடு கை கொடுக்க மாட்டேங்குது. பல ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறாங்க. வேலை தூக்கி பார்க்குறாங்க, சாமியை தூக்கி பார்க்குறாங்க, மதத்தை தூக்கி பார்க்குறாங்க, மொழியை பேசி என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. அவங்களால இங்கே பெருசாக கால் ஊன்ற முடியல. கூட்டணி அலைன்ஸும் கூட்டணி கட்சியோடையும் பேசுகிறாங்க. அப்படி இருந்தும் கூட இது பண்ணல. ஆனால் அப்படி இருந்தும் கூட தமிழ்நாட்டில் ஒரு பூத் கமிட்டி மாநாட்டுக்கு இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் உட்காந்துருக்கிறார் 2 நாளாக. நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னா, ஒரு கட்சி கால் ஊன்றுவதற்காக எந்த அளவுக்கு மெனக்கெடுறாங்க. அப்படியே நீங்கள் 2026 மெனக்கெடுத்தாலும் கூட பெருசாக நீங்கள் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு பெருசாக மாற்றம் வந்துடாது. அப்படியே ஒரு வேளை வந்தால் கூட அதிமுக தான் வரும்னு வச்சுங்களேன். அதிமுக தான் வரப்போகுது. இருந்தாலும் அவங்களுடைய எஃபெக்ட் போடுறாங்கல்ல, முழு உழைப்பு போடுறாங்க. இப்போ அப்படி தான் சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடந்த பாஜகனுடைய பூத் கமிட்டி மாநாடு நடந்துச்சு. அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு பெருசாக கூட்டம் வரல. சில இடங்களில் வயதானவங்களாம் கூட பூத் கமிட்டி ஏஜென்ட் கொண்டு உட்கார வச்சுருக்காங்க. அதெல்லாம் கூட பெரிய அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தகவல். அதுக்கு பிறகு என்னென்னா, அவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் டீ பார்ட்டி அப்படின்னு கொடுத்தாரு. பார்த்தீங்கன்னா மேலதாளத்தோடு அவரை வரவேற்று மாலையெல்லாம் போட்டு அவங்க வீட்டெல்லாம் கூட்டு போய் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவங்க ஃபேமிலியில் இருக்க ஆள்லாம். இப்போ அண்ணாமலையும் கூடயே வர்றாரு. அண்ணாமலையும் இவர் கூப்பிட்றாரு, அமித்ஷா ஜி உள்ளவாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. எல்லாம் போகிறாரு. அந்த டீ பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா கட்சியுடைய தமிழ்நாட்டின் பல முகமாக பல வருஷமாக இருக்கக்கூடிய பலரும் மிஸ்ஸிங். வானதி சீனிவாசன், மத்திய அமைச்சர் ஏழுமுருகன்லாம் அந்த டீ பார்ட்டிகளே இல்லை. கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளும் இல்லை. இவங்க வானதி சீனிவாசன் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க, ஏழுமுருகன் மத்திய அமைச்சராக இருக்கார். மிஸ்ஸிங்னே அப்பயே அந்த விஷுவலை பார்க்குறவே பலருக்கும் தெரிஞ்சது, என்னடா தனியாக நயினார் ஒரு ட்ராக்கை போடுறாரு போல் அப்படின்னு. கடைசியில் பார்க்குறப்ப அங்கேயே புகைச்சல் வந்திருக்கு போல். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நயினார் நாகேந்திரனை கூப்பிட்டு நீங்கள் ஏன் கட்சியுடைய நிர்வாகிகள்லாம் கூப்பிடல, இங்கே ஒரு தனி ட்ராக் போட்டு போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் கடிஞ்சேவும் அமித்ஷா பேசியிருக்காரு போல். அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கட்சி ஆரம்பத்துலேருந்து கொங்கு பகுதிகளில் இவர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அண்ணாமலை கொண்டு வந்திருக்கிறாரு. அதுக்கு பிறகு அதுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லாருமே கொங்கு பகுதி சேர்ந்த ஆள் தான் இருப்பாங்க. இப்போ அதை நீங்கள் புறக்கணிக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, பூத் கமிட்டிலையும் பெருசாக பூத் கமிட்டி மாநாட்டிலையும் பெருசாக மாஸ்க் காட்டப்படல. பார்த்தீங்கன்னா பூத் கமிட்டி மாநாடு நடந்த அந்த விஷுவல் பெருசாக எந்த சேனலையும் வந்திருக்காது. இல்லை, அந்த நியூஸில் பெருசாக வந்திருக்காது. பெருசாக லைவ் போட்டோ பெருசாக பரபரப்பாக்கியோ. அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கிறப்ப அண்ணாமலை போகிறப்பெல்லாம் ஒரு பரபரப்பான ஒரு செய்தியாக போயிட்டுருக்கும்.
பார்த்துருக்கீங்களா? என்ன ஏர்போர்ட்லேருந்து ஒரு செய்தி, ஏர்போர்ட் கிளம்புனா ஒரு செய்தி, அங்கே போய் நின்னா ஒரு செய்தி, இங்கே போய் செய்தி, இங்கே போய் நின்னா ஒரு செய்தி. இந்தியாவினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு பூத் கமிட்டி மாநாட்டுக்கு வந்திருக்கிறாரு. அது தமிழ்நாட்டில் அது பெருசாக வந்து ஒரு பரபரப்பான ஒரு விஷயமாக, ஒரு விவாதமாக, ஒரு பெரிய கூட்டமாக அப்படிங்கிற விஷயமே ஆகலை. வந்திருக்கிறார், நடந்திருக்கிறாருங்கிறது ஒரு 10ஓட 11 ஒரு செய்தியாக பாஸ் ஆயிடுச்சு. இல்லை சார், இதை நான் கேட்கணும்னு நினச்சேன். என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக இருக்கிறதுக்கு முன்னாடி அந்த கட்சி இருந்ததை விட அவர் வந்ததுக்கு அப்புறம் பயங்கரமாக தினம் நியூஸில் வர ஆரம்பிச்சது. குறிப்பாக அவர் வந்து ஏதாவது ஒரு கருத்து பேசுவார், விவாதத்துக்கு உள்ளாகும், இப்படியெல்லாம் இருந்துச்சு. இப்போ நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்ததுக்கப்புறம் அண்ணாமலை அவர்களுடைய அரசியல் அனுபவம் பெருசு. ஆனால் கட்சியினுடைய பேரோ இல்லை அவர் சம்மந்தப்பட்ட நியூஸோ பெரிய அளவில் வர்றதில்லை. இல்லை அவர் தான் வந்து அதை அவ்வளோ சிரத்தை எடுத்து பண்ணுறது இல்லையா சார்? இல்லை, ஒன்றுன்னா நீங்கள் அண்ணாமலை வந்து நேரடியாக ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்து டேரெக்டாக அரசியல்வாதியாக வந்தார். அண்ணாமலையை எப்படி ப்ரொமோட் பண்ணாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். கர்நாடக சிங்கம் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வேலையை விட்டுட்டு ஒரு இயற்கை விவசாயம் பண்ணுறாரு. அவர் வந்து கொஞ்ச நாள் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக இருக்கிறாரு. பல கல்லூரிகளுக்கு போகிறாரு. ஒரு திறமை மிக்க, வீரம் மிக்க, ஒரு தேசிய சிந்தனை உள்ள ஒரு நபர் ஒருத்தர். அவர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அந்த கட்சிக்கு இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒரு கதையெல்லாம் சொல்லி பில்டப் பண்ணி, இந்த படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இது போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பிஜேபிலாம் போட்டுலாம் கடைசியில் கொண்டு பார்த்தா நேரடியாக பிஜேபி கொண்டாப்புல. பிஜேபி இல்லைங்கிறத மறைச்சு இவர் ஆர்எஸ்எஸ் மூலியமாக உருவாக்கின ஒரு லீடர் தான். அப்போ நேரடியாக அண்ணாமலை செய்த அரசியல் வந்து அது அரசியல் கிடையாது. அவர் வந்து ஒரு ட்ரெயின் பண்ணி அவர் அனுப்புகிறாங்க. இந்த அசைன்மெண்ட் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஒரு ஆஃபீஸராக இருக்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கார். வந்து நேராக வந்து பத்திரிக்கையாளரை பார்க்குறது, ஏன்னா பின்னாடி ஓடி வர்றீங்க, ஏன் மரத்துக்கு தாவுறீங்க அப்படின்னு டெய்லி ஒரு கண்டென்ட் கொடுக்குறது, பத்திரிக்கையாளரை சந்திக்கிறதுல, கூட்டணி கட்சியில் விமர்சனம் பண்ணுறதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாகரிக அரசியல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி பரபரப்பாக இருந்தாலும் கூட அந்த கட்சி அடுத்த கட்டத்துக்கு அண்ணாமலையால் வளர்ந்துருக்கு அப்படின்னா அது பெருசாக இல்லை. ஓகே, அது வளர்ந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை காட்டுறாங்க. ஒரு பெரிய ஒரு அண்ணாமலையை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருந்தாங்க, இளைஞர் கூட. அது மாற்றுக்கிறது கிடையாது. அண்ணாமலை ஃபேன்ஸ்னு நிறைய இருக்கிறாங்க. பாஜக நம்ம பார்த்தது இல்லை. அண்ணாமலை உருவாக்கின ஆட்கள் தான் எல்லாமே. அண்ணாமலை தனியாக ஒரு ஐடிவிங்க வச்சு தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கிற வேலை பண்ணார். அது பரபரப்பான செய்தியாக இருந்ததே ஒழிய அவர்களால் வந்து பெருசாக வந்து வெற்றி பெற முடியலையே. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. 14 வந்து நீங்கள் தருமபுரியிலையும் கன்னியாகுமரியிலையும் ஜெயிச்சவங்க 2024 ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்க முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பரபரப்பு வாக்குகளாக அறுவடை ஆகலை. ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு நாகரீக அரசியல் விமர்சனம் கூட நீங்கள் வந்து நாகரீகமாக தான். எம்ஜிஆர் காலமாக இருக்கட்டும், அடுத்து ஜெயலலிதா அவர்கள் காலமாக இருக்கட்டும், கலைஞருடைய காலமாக இருக்கட்டும், அந்த அம்மையார் அப்படிம்பார் இவர், மிஸ்டர் கருணாநிதி அப்படிம்பாங்க இவங்க. அந்த 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 அரசியலே கூட கொஞ்சம் ஒரு நாகரீகமாக இருக்குது. அண்ணாமலை வந்தப்பறம் ஒரு வேற ஒரு அரசியலை கையில் எடுக்கிறார் பரபரப்பாக. அது வந்து எல்லாரையும் ஒரு அவரை ரசிக்கக்கூடிய கூட்டத்துக்கு அது வந்து ஒரு முகம் சொல்லிக்கக்கூடிய இருந்தது. பத்திரிகையாளர் ரொம்ப மட்டமாக பேசுகிறது, எதிர்கட்சிகளே வயது வித்தியாசம் இல்லாமல் பேசுகிறது, அப்புறம் இறந்து போன தலைவர்களை பற்றி பேசுகிறது, ஜெயலலிதாவை பற்றி பேசுகிறது, ஜெயலலிதாவெல்லாம் பேசிட்டார். அது இது வந்து என்னென்னா ஒரு பெரிய ஒரு சலசலப்பை உண்டு பண்ணிச்சு. அப்புறம் இபிஎஸ்ஐ உள்ளே கொண்டு வரதுக்கு இபிஎஸ்சி வச்ச ஒரே கண்டிஷன் வந்து அண்ணாமலையை நீங்கள் வந்து அங்கேருந்து மாநில தலைவராக எடுத்தால் தான் நான் வந்து கூட்டணிக்கு வருவேன். நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறாங்கன்னா அதை மட்டும் அண்ணாமலை கூட மட்டும் ட்ராவல் பண்ண முடியாதுன்ட்டார். ஏன்னா அண்ணாமலையும் இவரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர். இந்த கொங்கு பகுதியில் ஒரு முகமாக எடப்பாடி பழனிசாமி இருக்குன்னு நினைக்கிறாரு. அண்ணாமலை அதே பகுதியில் அதே சமூகத்தில் இன்னொரு முகமாக உருவாகிட்டு வர்றாரு. அது 2 பேருக்குள்ள அங்கே ஒரு கிளாஸ் ஆகுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணின்னு அவங்க அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் வரல. அவசரமாக காலையில் அண்ணாமலையை மாற்றப்பட்டு மத்தியானம் நயினாரை நியமிக்கப்பட்டு ஒரே நாளில் பாஜகவில் நடக்காது. பாஜகவில் ஒரு தலைவர் நீக்கிறாங்க இருந்தால் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. அவங்க வந்து அந்த காரிய கமிட்டி கூடணும், தேசிய தலைவர் பேசணும், அதுக்கு பிறகு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க லீவ் 2 கொஞ்ச நாள் கழிச்சு தான் போடுவாங்க. ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரைக்கும் வேகமாக வந்து என்ன பண்ணாங்கன்னா, வந்து அண்ணாமலையை நீக்கிட்டு அதுக்கு பிறகு வந்து அண்ணாமலை சைலண்ட்டாக இருந்தார் கொஞ்ச நாளாக. அதுக்கு முன்னாடி லண்டன் போயிட்டு இருந்தார், சைலண்ட்டாக இருந்தார், ஆள் போடாமல் இருந்தாங்க. திடீர்னு அண்ணாமலையை நீக்குன்னு சொல்லாமல் இருந்தாங்க. நீக்கிட்டு நயினாரை கொண்டு வராங்க. நயினாரை உள்ளே ஏன் கொண்டு வராங்கிறதுக்கு ஒரு அரசியல் இருக்குது. அதாவது தென் மாவட்டத்தில் முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகளை தன் பக்கம் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. இப்போ அதிமுக பாஜகவில் அதிமுகங்கிறது எடப்பாடி பழனிசாமி கையில் இருக்கக்கூடிய அதிமுக. இவருக்கு எதிரான ஒரு அதிமுக இருக்குது. அந்த அதிமுக தான் அமமுக, ஓபிஎஸ், சசிகலா இவர்கள்லாம் அந்த பகுதியில் தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தூர் சமூகத்தினுடைய வாக்குகளை பெருசாக வச்சுருக்காங்க. அப்போ இந்த கட்சியை வந்து நம்ம அண்ணா எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கேருந்து எடுத்துட்டாரு. அவர்களோட கையில் இருந்து இந்த அதிமுகவை தன் பக்கம் எழுதுக்கிட்டாரு. அதனால் அதிமுக இருக்கக்கூடிய தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுடைய அந்த முக்குளத்தூர் வாக்குகளை வாங்கணும். அப்போ அந்த பகுதி மக்கள் கோபமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள கூட் பண்ணுறதுக்கு அதே சமூகத்தை சேர்ந்து நம்மளே ஒரு வேட்பாளர் தலைவரை போடுவோம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் போனோம். நயினார் நாகேந்திரன் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர், அதிமுக அமைச்சராக இருந்தவர். அப்போ அதை வந்து அந்த கொங்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த முக்குளத்தூர் வாக்குகளை இவர் அறுவடை பண்ணி கொடுத்துருவார்.
ஒரு சீனியர் லீடராக இருந்தார், முன்னாள் அமைச்சராக இருந்தார், போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தார், பல பொறுப்புகள் இருந்தார் அப்படின்னு நினச்சி ஒரு கால்குலேஷனில் போடுறாங்க. அதுக்கான முகாந்திரம் இருக்கா? இல்லை, அதான் சொல்கிறேன், போடுறாங்க. போட்டால் என்னென்னா நயினார் நாகேந்திரனை பொறுத்த வரைக்கும் இவங்க பண்ணக்கூடிய அந்த அரசியல் அவரால் பண்ண முடியாது. அவர் ஒரு பேசிக்காக ஒரு திராவிட கட்சியிலேருந்து வந்தவர், அதிமுகலேருந்து வந்தவர். ரெண்டாவது நயினார் நாகேந்திரன் பெர்சனலாக அந்த பகுதியில் பொறுத்தவரைக்கும் எல்லா சமூகத்தோடு இணக்கமாக இருக்கக்கூடியவர். எல்லோரும் மாமா மச்சான் அப்படின்னு பேசி இணக்கமாக இந்த மாதிரியான ஒரு சாதி மதத்தை வெறுப்பு வச்ச அரசியல் அவரால் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பகுதியில் அப்படி பிங்கிலாகி பழையிருக்காரு. இருந்தாலும் கூட இவங்க சொல்கிற அசைன்மெண்ட்டை சொல்லி பார்க்குறாரு. அது வந்து அவருக்கு பிஞ்சு முகத்துக்கு எடுபட மாட்டேங்குது, அந்த அரசியல் அவருக்கு எடுபட மாட்டேங்குது. இது வந்து என்னென்னா அண்ணாமலை இங்கே உருவாக்கி வச்சுருக்காரு ஒரு கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு வந்து இவரோட ஜெல்லாக மாட்டேங்குது, நயினாரோட ஜெல்லாக மாட்டேங்குது. இது ஒரு சின்ன ஒரு பூசல் போயிட்டே இருக்குது. இந்த பூசலுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ சமீபத்தில் பூத் கமிட்டி மாநாடு நடந்தப்போ பெருசாக அவரால் ஆர்கனைஸ் பண்ண முடியல. அது ஒரு பெரிய அப்செட்டு. அதற்கு பிறகு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் அந்த பார்ட்டியில் வந்து அந்த சீனியர் லீடர் அண்ணா நயினார் நாகேந்திரன் கூட பெருசாக ஜெல்லாக மாட்டேங்கிறாங்க. நயினார் இவர் வானதி சீனிவாசனும் ஏழுமுருகனும் பெருசாக ஜெல்லாகலை. வேறு கட்சியிலேருந்து வந்தவருன்னு பார்க்குறாங்களா இல்லை வேறு என்ன ரீசன் சார்? இதுக்கு ரீசன் என்னென்னா வேறு கட்சியிலேருந்து வர்றதுக்கு நம்ம காட்டிலே ஒரு ஜூனியர், நாங்களும் ஆரம்பத்தில் சாக்காவில் இருந்துருக்கிறோம், RSS ட்ரைனிங்லேருந்து இருக்கிறோம், நாங்கள்லாம் கட்சி இப்போ பதவி இல்லாதவனுக்கு போது இப்போ இது பண்ணியிருக்கோம். இவர் எல்லாருக்குமே அந்த தலைவர் பதவிங்கிறது ஒரு கண் இருக்கும் இல்லையா? ஆனால் இந்த பார்வையை அண்ணாமலை மேலே வரல இவங்களுக்குலாம். ரொம்ப அண்ணாமலை சொல்கிற எல்லாத்தையும் கேட்டுட்டு போகிற மாதிரிலாம் நடந்து இல்லை. அண்ணாமலைக்கு வரலன்னு சொல்ல, அண்ணாமலை வந்து பல பேரை கட்சி விட்டு தூக்குனாரு. ஓகே, காய்திரி தூக்குனாரு, கௌதமி தூக்குனாரு, எல்லாருமே சொல்லிட்டே போனாங்க அண்ணாமலை தான் கட்சியை விட்டே போகிறோம்னு சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய தாவே கடக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார் என்ன சொன்னார், இவரால் தான் போகிறேன்னு வர. அப்படி கிடையாது. ஒரு கூட்டம், அதாவது தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் யார் தலைவராக இருக்காங்களோ அவர்களை சுற்றி ஒரு கூட்டம் வந்துடும். அந்த தலைவர் போயிட்டாங்கன்னா இன்னொரு அந்த இடம் காலியாகும். இன்னொரு தலைவர் இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் உதாரணத்துக்கு காங்கிரஸே சொல்கிறேன்னு, காங்கிரஸ் எத்தனை நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இது போன தலைவர் போட்ட பதவியில் போட்ட பல பேர் இருப்பாங்க. அவருக்கு இப்போ இருக்க தலைவருக்கு தெரியவே தெரியாது. காங்கிரஸ் கட்சியில் உதாரணத்துக்கு சொல்கிறேன், காங்கிரஸில் ஏதாவது ஒரு பல பிரிவுகள் இருக்குது. ஏதாவது ஒரு பிரிவில் ஒரு இணைச் செயலாளர் பொதுச் செயலாளர் இருக்காருன்னு வச்சுங்க. அவர் போன ஆட்சியிலேருந்து அழகிரியுடைய ஆளாக இருப்பார். அவர் அந்த பதவியை போட்டு போயிருப்பார். இப்போ இருக்கிற செல்வ பெருந்தகைக்கு அவர் யாருன்னே தெரியாது. பெரிய கட்டமைப்பாக இருக்கிறதுனால. ஏன்னா தேசிய கட்சியில் யார் இருக்கிறாங்க, யார் போடுறாங்க, எப்படி அப்பாயின்மெண்ட் போடுறாங்கங்கிறதே தெரியாது. அப்போ அண்ணாமலை இருக்கப்போ என்ன பண்ணால் அவர் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி வச்சுட்டு போயிட்டார். அந்த டீம் இருக்குது, ஆனால் அந்த டீம் நயினார் கூட ஜெல்லாகலை. ஓகே, அது வந்து ஒரு குழுக்குள்ள அப்படியே ஒரு பூசலாக போயிட்டுருக்கு. அப்போ இந்த இவர் கூப்பிடாமல் விட்டது, பூத் கமிட்டியில் அன்றைக்கி பெருசாக வந்து க்ரௌடு வராமல் போனதெல்லாம் வந்து ஒரு இதாக போயிட்டுருக்கு. திரும்ப அவரும் சொல்கிறார் கூட்டணி ஆட்சி தாங்கிறத அமித்ஷா வந்து திரும்பவும் சொல்கிறார். திரும்ப பேசுறீங்க திரும்ப அவர் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு இவர் சொல்கிறார். நீங்கள் அதே அதிமுக கேட்டுன்னு வச்சுங்க. அப்படிலாம் இல்லைங்க, அதிமுக பாஜக கூட்டணி, நாங்கள் தாங்க முதலமைச்சர் அப்படிம்பாங்க. அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அதிமுக பாஜகக்குள்ள கூட்டணி ஆட்சியா இல்லை அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா அப்படின்னு அந்த பஞ்சாயத்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஒன்றும் கூட்டணி கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய பாமக ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதிமுக கூட இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவருக்கு பெருசாக வந்து அங்கே ஜெல்லாக மாட்டேங்கிறாங்க. இத்தனை பிரச்சனைக்கு மத்தியில் நாங்கள் ஜெயிப்போம்னு அவங்க சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னா என்ன அவங்க பிளான் அப்படிங்கிறது வரக்கூடிய காலத்தில் தான் தெரியும். ஓகே சார், இப்போ இந்த பாமக இஷ்யூ எடுத்துக்கும் போது என்னென்னா 2 நிலைப்பாடு இருக்குது. ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக பக்கமும், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக பக்கமுன்றாங்க. இதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? இல்லை, பாசிபிள் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி இந்த பிளவே ட்ராமா மாதிரி தான் இருக்குது. ஓகே, பார்க்குறப்ப ஏன்னா ஒரே வீட்டில் அம்மாவுடைய பிறந்த நாளுக்கு இவர் போய் சாப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நைட்டு தங்கியிருக்கிறாரு. அப்பா அம்மா இல்லை ஒரே வீட்டில் இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சு அவர் தனியாக பொதுக்குழுக்கு போகிறாரு. அப்படிங்கும் போது இது ஏதோ அவங்க வந்து ஒரு வேலையை செய்கிறாங்க. ஏன்னா முழுவதுமாக பாஜக கூட்டணியில் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னா வந்து நம்ம மொத்தமாக இதாகிடக்கூடாது. கட்சி ரெண்டு பக்கமே பார்ப்போம். இந்த கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சில வீடுகளில் வந்து ஒரு வீட்டில் அணைஞ்ச 3 பேர் இருந்தாங்கன்னா 3 பேர் 3 கட்சி இருப்பாங்க. எந்த கட்சியை ஆட்சிக்கு வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லைப்பா. அண்ணன் வந்து திமுக இருப்பார், தம்பி அதிமுக இருப்பார். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தால் நம்ம குடும்பத்துக்கு நல்லதுப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த வேலையை இப்போ அவங்க செய்கிறாங்களோங்கிற ஒரு சந்தேகம் சமீப காலமாக இல்லாமல் இருந்துச்சு. நானே பல முறை சொல்லியிருக்கேன், இந்த சந்தேகம் இது வந்து ட்ராமா கிடையாதுங்க, உண்மையிலேயே அவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் தெரியும். ஏன்னா இந்த அளவுக்கு எதிர்க்கிறாரு பையனை வந்து ரொம்ப கடுமையாலாம் எதிர்க்கிறாரு. ஆனால் இதெல்லாம் வந்து ஒரு கட்சிக்கு பலகீனமாக தான் அந்த அளவுக்கு சொல்ல மாட்டாருன்னு பார்க்குறப்ப இப்போ ஒரே வீட்டில் வர்றாங்க, போகிறாங்க, சாப்பிட்றாங்க, காலையில் அவர் தனியாக பொதுக்குழு போகிறார், இவர் தனியாக பொதுக்குழு வெயிட் ஒன்றா வந்துடுறாங்க. அப்படிங்கிறது இவங்க வந்து எந்த கட்சி இருந்தாலும் சரி நம்ம பதவியில் இருக்கணும், சென்ட்ரலில் நீ டீல் பண்ணிக்க, ஸ்டேட்டில் நான் டீல் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி தான் அவங்க டீலிங் இருக்குமோங்கிற மாதிரி நமக்கு தோணுது. நீ பாஜகவே கூட்டணி வச்சு, தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சு அந்த வடக்கு கிழக்கு பிரச்சனைலாம் நீ பார்த்துக்க, நான் திமுக கூட ஆதரவாக அங்கே ஒரு சாஃப்டாக இந்த பக்கம் போயிட்டு நான் தமிழ் ஸ்டேட்டை பார்த்துக்கிறேன்.
நார்த் கட்டவனுக்கு வடார்கடி எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரிச்சுக்கிட்டாங்களோங்கிறது தான் இப்போ சமீப காலமாக அங்கே நடக்கக்கூடிய செய்திகள்லாம் பார்க்குறப்ப தெரியுது. ஓகே சார், ரொம்ப முன்னாடியே வந்து கூட்டணியெல்லாம் அறிவித்து தேர்தலுக்கான வியூகங்கள்லாம் வகுத்து இந்திய கூட்டணி வந்து அவங்களுடைய வேலைகளை ஆரம்பித்தாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திடீர்னு ஒரு பக்கம் சீமான் அவருடைய போக்கில் அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு, தாவேகா மாநாடு நடத்துகிறாங்க. இவங்களுக்கு நடுவில் பாஜகவினுடைய பேச்சோ இல்லைனா அவங்களுடைய செயல்பாடுகளோ பிசுபிசுத்து போச்சா சார்? பெருசாக வெளியே வரமாட்டேங்குது. இல்லை, இப்போ கரண்ட்டில் அவங்க தானே இருக்காங்க. மாநாடு நடந்து முடிஞ்சதுனால இந்த ஒரு வாரமாக அண்ணனா தம்பியாங்கிற பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. சோசியல் மீடியா 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய எஃபெக்டாக வந்து ரொம்ப நாளைக்கு நிற்காது. அந்த மாநாடு நடந்திருக்கு, கொஞ்ச நாள் பேசுவாங்க, 2 பேரும் சோசியல் மீடியா சண்டை போட்டுக்குவாங்க. அப்புறம் போய் அந்த பக்கம் விளையாடுங்கப்பா, நாங்கள் மெயினாக தான் ஒரு ஸ்கீமை கொண்டு வந்து பாஜக கொண்டு வந்தார், இங்கெல்லாம் வந்து சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிருவாங்க. புதுசாக பார்த்தீங்கன்னா 30 நாள் ஜெயிலில் இருந்தால் பதவி போச்சுன்னு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. இந்த பரபரப்புக்கு பெரிய சண்டையில் இவங்க 2 பேரும் விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம். அப்போ இவங்க சண்டைகள் வந்து பெர்மனெண்ட்டாக இருக்காது, ஒரு பாசிங் க்ளவுட்ஸ் மாதிரி தான். அப்பப்போ சண்டை போடுவாங்க, அப்பப்போ போயிடுவாங்க, திருப்பி ஏதாவது பிரச்சனை வரப்போ வருவாங்க. அது மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ தமிழ்நாட்டில் அவங்க 2 பேரும் தனிச்சு தான் நிற்க போகிறாங்க. தனிச்சுனாலும் அவங்க பெருசாக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியாது, வாக்குகளை பிரிப்பாங்க, அவ்வளோதான். பாஜக என்டிகேவும் டிவிகேக்கும் உள்ள ஸ்ட்ராட்டஜி அவ்வளோதான் சார். அப்போது நம்ம இவ்வளோ நேரம் பேசுனதை வச்சு கேட்குறேன், ஒப்பீட்டு அளவில் நயினார் நாகேந்திரனை விட அண்ணாமலை வந்து சிறந்த லீடர்னு எடுத்துக்கலாமா பாஜகவுக்கு? இல்லை, அப்படி நம்ம ஒவ்வொரு துறையிலையும் நயினார் நாகேந்திரனை பார்த்து கிரவுண்ட் லெவலில் ஒரு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கார். கிரவுண்டோட அந்த 2 மாவட்டங்களுக்குள்ளே அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறார். பரபரப்பான அரசியல் செய்ய தெரியாது, அது அவருக்கெல்லாம் ஒரு ப்ளஸ். ப்ரெஸ் மீட் டைப் பாலிட்டிஷியன் கிடையாது, அது கிடையாது. அதிமுக இருக்கவங்க எல்லாமே அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் எந்த அமைச்சர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க? அவங்க அப்படியே அம்மாவினுடைய நிலையிலேயே இருந்தவங்க. அவங்க தனிச்சு இண்டிவிஜுவலாக ஒரு தலைவராகலாம் அவங்க வெளியே தெரிய மாட்டாங்க. அமைச்சராக இருக்கவே பத்திரிகை சந்திப்பெலாம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி அந்த முகாமிலேருந்து வந்ததுனால அவர் இந்த மாதிரியான இவர்கள் அண்ணாமலை செய்த ஒரு அரசியலை வந்து அடாவடியான அரசியலை அவர் செய்ய மாட்டார். ஏன்னா அவருக்கு செய்யவும் தெரியாது, அவருக்கு தோணவும் வராது வச்சுக்கன்னா அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்காரு. அதனால் இது வந்து அண்ணாமலை விசு நயினாரா அப்படின்னு அந்த கம்பேரிஷனே தப்பு. நயினார் பண்ணது அரசியல் வந்து தமிழ்நாட்டு அரசியல், அண்ணாமலை பண்ணது ஒரு புதிய அரசியல், அது ஒரு பரபரப்பான அரசியல். அதனால் எந்த பயனும் கொடுக்காது. இப்போ கிரவுண்ட் லெவலில் அவர் வந்து கட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும்னு நயினார் பார்க்குறாரு. அங்கே நிர்வாகிகள் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க பெருசாக. ஓகே, முன்னாடி இருந்த நிர்வாகிகள், அதுதான் இப்போ அங்கே உள்ள ஒரு பெரிய குழப்பம். அண்ணாமலைக்கு வந்து தேசிய அளவில் பல்வேறு பதவிகள் கொடுக்குறதா பேசினாங்க, அதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா? எலெக்ஷன் முடிந்த வரைக்கும் அண்ணாமலைக்கு எந்த போஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. எடப்பாடி அப்புறம் ரொம்ப கோச்சுக்கிறார். அதனால் எடப்பாடியை கூல் பண்ணுறதுக்காக 2026 தேர்தல் வரைக்கும் அண்ணாமலையை இப்படி ஹோல்டில் தான் போட்டிருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சப்போ அது என்ன நடக்க போகுதுங்கிறத அப்போ பார்ப்போம். ஓகே சார், நன்றி. 35 ஆண்டுகளாக பல டாக்டர்களை உருவாக்கிய பிரகாஷ் இன்ஸ்டிடியூட்டின் நீட் ரிப்பீட்டர்ஸ் கோர்ஸ், டே ஸ்காலர்ஸ் மற்றும் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். உங்கள் வெற்றியை உறுதி செய்யுங்கள்.